மீதமான சாதத்தை வச்சு நல்ல மொறுமொறுன்னு சுவையான அரிசி வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 அழாக்கு வடித்த சாதம் மீதமான சாதம் இருக்குது. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். எடுத்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி எல்லா சாதத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு 5 பச்சை மிளகாயை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சாதத்தில் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் தான் நான் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தால் அதையும் கணக்கு எடுத்துக்கணும். ஒரு பாதி உப்பு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் விழுது 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். மறக்காமல் இதில் பாதி உப்பு மட்டும் தான் போடணும். அப்போ தான் நல்ல காய உப்பு கரெக்டான பதத்தில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம ஈர கையால் இது மாதிரி தொட்டு எடுத்தோன்னா நல்ல கெட்டியாக இருக்கணும். இந்த பதம் சரியான பதம். இப்போ நம்ம உடனே இதை வத்தல் காய வச்சிடலாம். மொட்டை மாடியில் ஒரு கட்டில் போட்டு ஒரு ஈரம் பண்ண வெள்ளை துணியை அது மேலே போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம வெள்ளை துணியிலையும் பண்ணலாம், இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் வச்சும் பண்ணலாம். ஆனால் வெள்ளை துணியில் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு இப்போ இந்த சாதத்தை சின்ன சின்ன வடாமல் தட்டி விட்டுடணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது கரெக்டான பதத்தில் கிடைக்கும். ரொம்ப மெலிசாக தட்டினோன்னா அப்புறம் எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு தட்டினா தான் கரெக்டான பதத்தில் கிடைக்கும். அரைச்ச எல்லா சாதத்தையும் இது மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இப்போ இது வெயிலில் நல்லா காயட்டும். ஒரு 2 நாள் காஞ்சாலே கரெக்டாக எடுக்க முடியும். எதிர்பாராத விதமாக இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு சென்னையில். அதனால் இப்போ இதை நான் ஃபேன் காற்றுல தான் ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறறதுக்கு ஒரு 3 நாள் எடுத்தது. இந்த அளவுக்கு காஞ்ச பிறகு இப்போ இதை நம்ம துணியிலேருந்து எடுத்துடலாம். துணியை இது மாதிரி திருப்பி போட்டு வடாமோட பின்பக்கமாக கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு தனித்தனியாக எடுத்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும், நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு 30 செகண்டு மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். தனியாக இப்போ ஒரு அகலமான தட்டில் இதை போட்டுட்டு வெயில் இருந்தால் கண்டிப்பாக இதை மறுபடியும் 1 நாள் முழுக்க வெயிலில் காய வைக்கணும். வத்தல் நல்லா காஞ்ச பிறகு தான் பொரிக்கணும். ஈரமாக இருக்கும்போது பொரிச்சோன்னா எண்ணெயில் அப்புறமா தெறிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மிதமான தீயில வச்சுட்டு இந்த வத்தலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமும் இருக்கக்கூடாது. மிதமான தீயில வச்சு பொரிச்சோன்னா தான் வத்தல் நல்லா வெந்து வரும். மொறுமொறுன்னு ரொம்பவே சுவையான அரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.